நீங்கள் எந்த தீவை சேர்ந்தவர்கள்? சொல்லடா. சங்கு முத்திரை. அப்படியானால் நீங்கள் சங்கு தீவை சேர்ந்த சதிகாரர்களா? யார் உங்கள் தலைவன்? அலைக்கல்லன். ஓ, அலை போல் வந்து கொள்ளையடித்து செல்வதால் அலைக்கள்ளன் என்ற பட்டமா? சபாஷ். இப்பொழுது அவன் எங்கிருக்கிறான்? மரியாதையாக சொல்லிவிடுங்கள், இல்லை மரத்தோடு வைத்து கொளுத்து விடு. வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். இந்த முத்துச்சந்தை ஆரம்பித்து வைக்க சங்கத்தேவு மன்னர் வரப்போகிறார். அவர் கூட இளவரசரும் வருகிறார். அவர் கண்ணில் மட்டும் நீ பட்டு விட்டால் அடியே எதிர்கால மகாராணியே நீதான். போமா, நீ ரொம்ப தான் ஆசைப்படுகிறாய். அதோ மன்னர் வந்து விட்டார். இளவரசரை காணுமே. அவர் தனி ரதத்தில் வருவார். ஆமால. மகாராஜா, தங்களது திருக்கரத்தால் இந்த முத்து வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுகிறேன். இந்தாருங்கள் மன்னா, இந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு முத்துக்களை தாருங்கள். நிறுத்துங்கள். இளவரசர் வந்து விட்டார். தந்தையே, என்ன இது? கொடுக்கல் வாங்கல். நம் சங்கத்தீவில் இருக்கும் முத்துக்காடு கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் முத்துச்சந்தை. அரசன் என்ற முறையில் இதை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கிறேன். முத்துக்கள் என்ன? இந்த நாட்டில் இருக்கும் கூழாங்கற்களை கூட விற்கவோ வாங்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்று நான் சட்டம் போட்டிருக்கிறேன். இது இவர்களுடைய ஒரு வருட உழைப்பு. இதை விற்க இவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. வயதாகிவிட்டது, ஓய்விடுங்கள் என்று சொன்னால் இங்கே வந்து என் உயிரை வாங்குகிறேன். 23 தீவுகளுக்கு நான் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்றால் முத்துக்கள் என்ன? மக்களின் சொத்துக்கள் அத்தனையும் என் கஜானாவுக்குள் வர வேண்டும். முத்துக்களை சூறையாடுங்கள். இந்திரஜித், இது அநியாயம். வாயை மூடிக்கொண்டிருங்கள், இல்லை என்றால் மக்களின் முன் மானம் போய்விடும். சூறையாடுங்கள். கல்வர்களை கைது செய்யுங்கள். வேண்டாம் அண்ணா, நீங்கள் மௌனமா இருந்தால் மக்கள் முத்துக்களைத்தான் இழப்பார்கள். நீங்கள் பேசினால் அவர்கள் உயிரையே இழக்கக்கூடும். இளவரசின் குணம் அப்படி. இனிமே அந்நியர்கள் வந்தால் விசாரணை வேண்டாம், வெட்டி வீசுங்கள். இது என்ன கொடுமை? இளவரசரே முத்துக்களை கொள்ளையடிக்கிறாரே.
ஏமா உனக்கு விஷயமே தெரியாதா? கப்பல் கொள்ளக்காரன் இருக்கானே அலைக்கல்லன், அது வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசரே தான். மோகினி, அந்த கொலைகாரன் கண்ணில் பட்டு விடாதே. வா, மறைந்து கொள், மறைந்து கொள். அம்மா, எனக்கு ஒரு ராஜா தான் மாப்பிளையாக வருவார் என்றாய். வருகிறவன் இப்படி மோசக்காரனாக இருந்தால் என் நிலைமை? இல்லை அம்மா, நம்மை சுற்றி 23 தீவுகள் இருக்கிறது. எல்லா இளவரசர்களும் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள். பயப்படாதே. நான் போடுகிற ஆசை வட்டம் மறுபடியும் கரைக்கு வந்தால் எனக்கு ஒரு நல்ல ராஜா மாப்பிளையாக வருவார். ஆபத்துக்கு தோஷமில்லை. இது எந்த இடம்? சங்குத்தீவு. சங்குத்தீவா? சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயே தங்கியிருந்து எப்படியாவது அலைக்கல்லனை பிடித்து விட வேண்டும். அது சரி, என்னை காப்பாற்றிய நீ யார்? மோகினி, முத்தெடுப்பது என் தொழில். ஓ, ஒரு முத்தே முத்தெடுக்கின்றதா? சபாஷ். நீ பச்சை தீவா? எப்படி கண்டுபிடித்தாய்? பச்சை தீவு ஆட்கள் எப்போதுமே கொச்சை. ஆமாம், நீ யார் என்று சொல்லவில்லையே. நான் ஒரு ராணுவ வீரன். கொள்ளையர்களை பிடிக்க படகில் வந்தபோது படகு கவிழ்ந்து விட்டது. எப்படியோ அந்த ஆபத்திற்கு நன்றி. நன்றியா? ஏன்? அப்படி ஒரு ஆபத்து வந்ததால் தானே இப்படி ஒரு அழகியை சந்திக்க நேர்ந்தது. வீணாக சந்தோஷப்படாதே, இது நீடிக்காது. ஏன் இப்படி சொல்கிற? இது அலைக்கள்ளன் இருக்கும் தீவு. புதியவர்களை கண்டால் கொன்று விடுவான். நீ உடனே இங்கிருந்து போய்விடு. என் படகை வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன். நான் நினைத்தாலும் இங்கிருந்து போக முடியாது. 2 நாட்கள் கடலில் மிதந்து வந்ததால் மிகவும் சோர்வாக உள்ளது. நான் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த பேய்மர கப்பலில் சென்று தங்கிவிடு. பாய்மர கப்பல் பார்த்திருக்கிறேன். அது என்ன பேய்மர கப்பல்? இந்த பேய்மர கப்பலுக்குள் பேய் இருக்கிறதாம். இந்த பக்கம் யாருமே வரமாட்டார்கள். நீதான் வீரன் ஆயிற்றே, சென்று தங்கிவிடு. நல்ல யோசனை. யாருக்கும் தெரியாமல் தங்கி இருக்க இது வசதியான இடம். உண்மையான வீரன்தான். ஜாக்கிரதை. பச்சை தீவுக்காரனை பேய்மர கப்பலுக்குள் அனுப்பிவிட்டோம். என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே. இருந்தால் இந்த சுட்ட மீனை அவனுக்கு தருவோம். என்ன ஆளையே காணோமே. உண்மையிலேயே பேய் அடித்து விட்டதா? ஐயோ, மோகினி, மோகினி! ஐயோ, அதிர்ச்சியில் ஆள் போய்விட்டாளா?
ஆயிற்று? கும்தலக்கடி கும்மா குடுக்கட்டுமா உம்மா? 99. தண்டனக்கா டன்னா வாங்கிக்கடா கண்ணா. 100. தம்பி, 100. அவன் ராத்திரில 1க்கு 2க்குன்னு போவான். நீ என்னடான்னா 2யும் தாண்டி 3 4ன்னு 100 வரைக்கும் போய்கிட்டு இருக்க. குடல் கொழாப்புட்டு ஆயிட போகுது. ஐயோ, அந்த குடமுருட்டி கோயிலா வந்து 100 தடவை கண்ணத்துல கடம் வாசிக்கிறாயா? சும்மா வந்து உம்மா குடுக்குறா. பேசாம உம்மா கொடுத்த அவள அம்மா வாக்கிட்டேன். என்னையா சோறாக்குற மாதிரி சொல்ற? அவங்க அப்ப நாட்டாமையா ஊரை குட்டி கூறு போட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி தெரியும் உனக்கு? நாட்டாமைய பத்தி சப்ஜாடா நான் விசாரிச்சுட்டேன். நீ அவர் முன்னால உட்கார்ந்து 24 மணி நேரம் நாதஸ்வரம் வாசிச்சாலும் அந்த ஆளு அப்படி இப்படி திரும்ப போறதே இல்ல. ஏன் தூங்கிடுவானா? ஒரேடியா தூக்கிடும் இல்ல. அவ்வளவு ரசிப்பானே அவன். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? நீ என்ன பண்ற? காலையில எல்லாரும் சொம்ப தூக்கிட்டு எங்கேயோ போவாங்க. நீ நாதஸ்வரத்தை தூக்கிட்டு நேரா அவ அப்பங்கிட்ட போ. அவன் காது ஓட்டையில உன் நாதஸ்வர ஓட்டைய வச்சு சிந்தாம செதறாம உன் இசைய அவன் மண்டைக்குள்ள பாய்ச்சிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. சரியா ஒத்து. நான் போய் அவனை சங்கீதத்துல குளிப்பாட்டிடுறேன். நீ வந்து சம்பந்தம் பேசி முடிச்சிரு. அழகு, இந்த தங்கச்சிலை தரையில் நடந்தாலே தாங்கிக் கொள்ள மாட்டான் உனது அண்ணன். இப்படி நீ அங்க பிரதட்சணம் செய்வதைக் கண்டால் அவன் கண்களில் ரத்த கண்ணீரே வந்துவிடும் அம்மா. அத்தை, இந்த உடல் உயிர் எல்லாமே அத்தானுக்காகத்தான். அவர் நல்லபடியாக நாடு திரும்ப வேண்டும். அதுவரை நான் இந்த கோவிலை விட்டு வரமாட்டேன். அச்சப்படாதே அழகு, என் மகனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் 7 கடலுக்கு அப்பால் அடைப்பட்டு கிடந்தாலும் உன் காதல் அவனை கட்டி இழுத்து வந்துவிடும். மகாராணியாருக்கு வணக்கம். மன்னர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன செய்தி? இளவரசர் சங்குத்தீவில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. பார்த்தாயா, உனது வேண்டுதல் பலித்து விட்டது. உன் அத்தான் வரப்போகிறான். திருமண விருந்து வைக்க தயாராயிரு. உங்கள் அத்தை. மோகினி, வெறும் கையைத்தான் வீசிக்கொண்டு வந்தாய். பார்த்தால் ஒரு விருந்தே இருக்கின்றதே. இது என்ன மாயம்? மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. கூடையில் மறைத்து எடுத்து வந்தேன். இந்த வவ்வால் மீன் குழம்பை சாப்பிட்டால் ஔவையார் போல இருப்பவனும் நிமிர்ந்து விடுவான். சரி, அடுத்து? நண்டு ரசம். இந்த நண்டு விஷயம் உள்ளே போனால் நண்டிற்கு இருக்கும் கொடுக்கை போல உன் கை கால்கள் பலமாகிவிடும். ஏதேது கல்யாண விருந்திற்கு முன் காதல் விருந்து போடுகின்றாயே? வந்து கொட்டிக்கொள். சாப்பிட வேண்டும் போல் தான் தோன்றுகிறது. ஆனால் வரும்பொழுது சங்கு முள் கையில் குத்திவிட்டது. காரம் பட்டால் எரியும். ஊட்டி விட என்று சொல்ல வேண்டியதுதானே? சங்குமுள் சாக்கியதற்கு? இறையா, இன்னும் பிசையவே இல்லை. அதற்குள் வாயை பிளக்கிறாயே. அப்பால் உருண்டு போயா? என் மீது மரக்கட்டை இருக்கிறது. உன் மீது மரக்கட்டை இருக்கிறது, என் மீது அல்லவா இருக்கிறது. எப்படி நகர்வது?